ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகும் நம்ம தல, அஜித் மற்றும் சிவகார்த்திகேயன் திரைப்படங்கள். இதனால் வந்து ரசிகர்கள் வந்து செம்ம ஆவலாக இருக்காங்க. ஏன்னா வந்து இந்த தீபாவளி வந்து செம்மையாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லைங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்த மாதிரி சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் தான் அமரன். இந்த திரைப்படம் வந்து ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி வந்து அக்டோபர் 30, அதாவது தீபாவளிக்கு வந்து பிரம்மாண்டம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது அந்த திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து ஆல்ரெடி வந்து அறிக்கை வந்து விட்டுருந்தாங்க. அதனாலே வந்து இந்த தீபாவளி முன்னிட்டு வந்து இந்த திரைப்படம் வந்து செம்ம பேர் வசூலிக்கும் அப்படின்றது ரசிகர்களும் சரி, தயாரிப்பு நிறுவனம் சரி ரொம்பவே ஒரு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அதில் ஆல்ரெடி குழப்பம் உருவாக்குற மாதிரி இருந்து நம்மளோட ஜெயம் ரவியோட பிரதர் திரைப்படம் வந்து அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு அஃபிஷியலான நியூஸ் வந்துச்சு. ஸோ அந்த ரேஸில் வந்து இப்போ வந்து நம்ம தல அஜித்தும் கலந்து கொண்டிருக்காரு அப்படின்றது இப்போ தான் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளோட தல அஜித்தோட விடாமுயற்சி திரைப்படமும் தீபாவளி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்னும் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்கே முடியல. ஆனாலும் வந்து நம்ம படக்குழுவினர் வந்து இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணால் தீபாவளி தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுல செம்ம ஒரு முடிவாக இருக்காங்க அப்படின்றதுல ஸோ நம்ம படக்குழுவினர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து நம்மளோட அஜித்தோட விடாமுயற்சி திரைப்படமும், சிவகார்த்திகேயன் அமரன் திரைப்படம், அதுக்கப்புறம் நம்மளோட ஜெயம் ரவியோட பிரதர் திரைப்படம், ஸோ இந்த 3 திரைப்படம் வந்து மோதிக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லைங்க. ஸோ இதனால் வந்து இந்த தீபாவளி வந்து செம்ம ஒரு ஸ்பெஷலான தீபாவளியாக இருக்க போகுது அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமே இல்லை.